ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட்டர்டே ரெசிபிஸ். இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போறோம். செட்டிநாடு ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காய் கூட மசாலா வறுத்து ஸ்டஃப் பண்ணி நல்லெண்ணெயோட வெங்காயம் வெள்ளைப்பூடுலாம் சேர்த்து ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்து நடுவில் கீரல் போட்டு அதுக்குள்ளே மசாலெலாம் ஸ்டஃப் பண்ணி நல்லெண்ணெயில் வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு வதக்கி ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், வீடியோலையும் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் அளவு புளியை நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. புளி ஊறுறதுக்குலாம் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 50 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 5 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வரமிளகாலாம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மசாலாவை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துகிட்டு ஊற வச்சுருந்த புளியை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கத்திரிக்காய்க்குள்ளே எப்படி மசாலா ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை வாங்கிக்கோங்க. உள்ளே இருக்கிற காம்பை எடுத்துகிட்டு இது 4 அந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. மசாலெலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் கத்திரிக்காயை கட் பண்ணுங்கள். முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காயோட கலர் வந்து மாறிடும், டேஸ்ட் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக தெரியாது. அதனால் இந்த மாதிரி 4 கீரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா கத்திரிக்காயும் நான் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கட் பண்ண கத்திரிக்காய் ஒன்று எடுத்து அதை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே அமுக்கி அப்படியே கத்திரிக்காயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் கூட மசாலா ஸ்டஃப் பண்ணி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறது தான் டேஸ்ட்டேவும். எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மசாலா வந்து மீதம் இருக்கும், அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசால் கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணியாச்சு, மசாலும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? கடாயில் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதை நல்லா தாளிச்சிட்டு 50 கிராம் வெள்ளைப்பூடை வந்து நல்லா நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெள்ளைப்பூடு வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். வெள்ளைப்பூடோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா நல்லெண்ணெய் வதக்குங்க. அப்போ தான் இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடோட ஃப்ளேவர் வந்து குழம்புல சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு தக்காளி பழத்தை நான் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ரெசிபிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வரணும். இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு சுருளை வதக்கியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலுமே வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கணும்னா தான் அந்த ரெசிபியோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூட நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து அதையும் நல்லா சுருளை வதக்கிக்கலாம். கத்திரிக்காயோட கலர் நல்லா மாறிடணும். இதுலேயே நீங்கள் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து கத்திரிக்காயை வேக வச்சிடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் இந்த மசாலெலாம் வந்து கத்திரிக்காயோட சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் ஊற்றிருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாம் கத்திரிக்காய் வெங்காயத்தோடலாம் சேர்ந்து ஒரு சூப்பரான கூட்டு மாதிரி ரெடி ஆயிருக்கா. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி வதக்குனதுக்கப்புறம் இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு உரப்பு எல்லாமே பார்த்துட்டு அப்படியே இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோடனே ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ வந்து இந்த குழம்புல இருக்கிற பச்சை வாசம்லாம் போயிடும். 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கத்திரிக்காய் வந்து வேக விடுங்க. ஏற்கனவே கத்திரிக்காய் நம்ம நல்லா வதக்குனதுனால 10 நிமிஷத்தில் கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆயிரும். குழம்புல இருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு ஒரு சூப்பரான டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள்.
எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாத்தீங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒயிட் ரைஸோட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஊத்திட்டு அப்பளம் தொட்டு சாப்பிட்டீங்கனாலே டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி தான் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.